ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து 82 புள்ளிகள் வந்துட்டு இறக்கத்தில் தான் இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட் கொடுத்துட்டு இருந்த பிஎஸ்யூ பேங்க் பங்குகளும் மதியத்துக்கு மேலே வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 0.32% இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ரியாலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலையும் வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு மோஸ்ட்டாக. ஸோ இன்றைக்கி அதிகமாக வந்துட்டு ஐடி பங்குகள் வந்துட்டு இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 0.43% இறங்கியிருக்கு. இது வந்துட்டு நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் சங்கதி. அடுத்ததான் வந்துட்டு நம்ம சில இம்பார்ட்டண்டான ஸ்டாக்ஸோட Q3 ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட நியூஸையும் பார்க்க போகிறோம். ஐடிசியில் ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. அதை பற்றியும் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம ரெகுலராக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்குமே மெம்பர்ஷிப்பில் நம்ம சொன்ன ஸ்டாக்குகளாக பண்ணிகிட்ருக்காங்க. சில ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப லோவாக இருக்கிற ப்ரைஸில் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இன்னும் அவங்க மேலே போகிறதுக்கான அந்த வழி அப்படிங்கிறது உருவாகலை. நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கிற ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அடிமட்டமான ப்ரைஸில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரேலி மார்க்கெட்டில் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹையரான வேல்யூ இருக்க ஸ்டாக்கை வந்துட்டு சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஷார்ட் கரெக்ஷன் வந்துட்டு இதுக்கப்புறம் ஏற்படுது அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரேலி மார்க்கெட்டில் நம்ம ஹை வேல்யூவான ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணவே இல்லை. நம்ம இது வரைக்கும் சூஸ் பண்ண ஸ்டாக்கெல்லாம் மேக்ஸிமம் மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அடிமட்டத்தில் இருக்க ஸ்டாக்கை தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெரிய சிக்கல்லையும் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு ரொம்ப லோ ரிஸ்க் ஸ்டாக்கை தான் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்டாக நம்ம மெம்பர்ஷிப்பில் போட்ட வீடியோ எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் பேருக்கு அந்த ஸ்டாக்கில் இருந்திருக்கு அப்படின்னு இது வரைக்கும் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். திரும்ப வந்துட்டு எலெக்ஷன் காரணமாக ஒரு ட்ராப் அப்படிங்க ஏற்படும் போது நீங்கள் வந்துட்டு என்ன வந்து திட்டக்கூடாது. என்னை திட்டுறது ரெண்டாவது பட்சம். ஆனால் உங்களோட கேபிட்டல் வந்துட்டு லாஸ் ஆகும்போது கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் பயம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் ஸ்டாக்கை ரொம்ப பார்த்து நிதானமாக வந்து சூஸ் பண்ணி உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்ககிட்ட கேபிட்டல்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஆனால் என்னால் சரியான இடத்த இன்வெஸ்ட் பண்ண முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக என்னோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கைடாக இருக்கும். அந்த கைடுக்காக வந்துட்டு நீங்கள் தாராளமாக என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஐடிசி பற்றி ஒரு முக்கியமான நியூஸ். ஸோ ஐடிசியை பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஸ்டாக் வந்துட்டு இப்போது ஒரு 438 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. போன வருஷம் மே மாதம் தான் வந்துட்டு இந்த ரேஞ்சில் இருந்திருக்கு ஸ்டாக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஐடிசி பற்றி அந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச்சரில் விஇ கன்சியூமர் வெஹிக்கிள் கூட வந்துட்டு இவங்க ஒரு ஜாயின் வெஞ்சரில் இருக்காங்க. அதாவது இவங்களோட லாஜிஸ்டிக்ஸ் செலவை வந்துட்டு குறைக்கிறதுக்காக இந்த ஒரு ஜாயின் வெஞ்சர் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிளியராக தெரியுது. க்ரீன் லாஜிஸ்டிக்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்காகவும் வந்துட்டு இந்த பிளான் அப்படிங்கிறத அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூலமாக கிட்டத்தட்ட அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 யூனிட் வெஹிக்கிளை வந்துட்டு இவி வெஹிக்கிளை வந்துட்டு இவங்க லாஜிஸ்டிக் செலவுக்காக வாங்க போகிறாங்க. இதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐடிசி வேர் ஹவுஸ்லேருந்து கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்துட்டு இதுக்கு இடைப்பட்ட இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாமே வந்துட்டு இவங்க வந்துட்டு இவி வெஹிக்கிளை தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் ஐடிசிக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட், அதே சமயத்தில் வந்துட்டு ஈச்சருக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட். ஆனால் இன்றைக்கி ஈச்சர் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஐடிசி இன்றைக்கி வந்துட்டு ஒரு சரிவை தான் இன்றைக்கி டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடிசியில் டெஃபினட்டாக வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஐடிசி இப்போ கீழே வரதுக்கான 2 ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டை வந்துட்டு சிகரெட்டோட ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அது ஒரு முக்கியமான ரீசன். அதே போல் வந்துட்டு பேட் வந்துட்டு அவங்களோட ஸ்டேக்கை அந்த 4% ஸ்டேக்கை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிமா ஃபீல் ஆகுது. ஸோ இந்த 2 காரணங்களாலையும் வந்துட்டு இப்போ ஸ்டாக் கொஞ்சம் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ இறங்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 or 5 மந்தில் வந்துட்டு அவங்களோட பழைய ஹையை வந்துட்டு பீட் பண்ணிவிட்டு மேலே போகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்ததாக மேன் இன்ஃப்ராவோட Q3 ரிசல்ட் அப்படிங்க வந்திருக்கு. இந்த ஸ்டாக்லாம் வந்துட்டு நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பொசிஷனுக்காக வந்துட்டு காத்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு பிரேக் டவுனுக்காக வந்துட்டு நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு ஒரு பார்த்து அவங்க ட்ரெண்டுன்னு அமைச்சிக்கிட்டு நல்ல ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறத அப் வைஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்துட்டு ஒரு கரெக்ஷன் வருமா, திரும்ப வந்துட்டு ஒரு நல்ல லெவல் கிடைக்குமா, இவங்க Q3யில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி இருந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது நீ கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ஹெட்லைனை பார்த்தீங்கன்னா, மேன் இன்ஃப்ரா வந்துட்டு ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஒரு 86.51 கோடி வந்துட்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த ஹெட்லைனை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை விற்றனால தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1% அளவுக்கு இறக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக எடுத்து அனலைஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இவங்களோட சேல்ஸ்னு பார்க்கும்போது போன குவார்ட்டரும் காட்டிலும் இந்த குவார்ட்டரில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் வந்துட்டு 64 கோடியிலேருந்து 103 கோடி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 30லேருந்து 42 இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
அதே போல் போன குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 65 கோடி அப்படிங்கிற மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. கரண்ட்டாக 87 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க கம்பேர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் டு இயர் வந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க. இயர் டு இயர் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ரிசல்ட் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. அதுக்கான காரணம் வந்துட்டு அப்போ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ், ஆனால் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து கோவிடுக்கு அப்புறமா இவங்க பண்ணதுலேயே மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அது போன குவார்ட்டரில் இவங்க கொடுத்த ரிசல்ட். ஸோ அந்த ரிசல்ட்லேருந்து கரண்ட்டாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கம்பெனியில் இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காக சில ப்ராசஸை பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால் வந்துட்டு சேல்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃபர்தராக இதுக்கப்புறம் வரப்போகிற மார்ச் ரிசல்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம ஃப்யூச்சரை கன்சர்ன் பண்ணி இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்குது. ஆனால் எப்போ கன்சிடர் பண்ணலாம், எந்த லெவலில் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் டெஃபினட்டாக மெம்பர் கூட தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு வந்துட்டு இதோட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கம்பெனி வந்துட்டு டெப் ஃப்ரீ ஆகுது, அது ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததான் வந்துட்டு இவங்களோட சிஏஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா 31% லாஸ்ட்டு 5 இயர்ஸில் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. டிவிடெண்ட் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. கம்பெனியில் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கம்பெனிக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். நெகட்டிவும் இருக்குது. ஸோ ஸ்டாக் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா புக் வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 7 டைம்ஸ் ஹையராக வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய நெகட்டிவ். அது மற்றபடி வந்துட்டு ஸ்டாக்கோட ROCE அண்ட் ROE வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவில் இருக்குது. ஸ்டாக்கோட PBI ஆல்மோஸ்ட் வந்துட்டு 27.7 தான். ஸோ இண்டஸ்ட்ரி PBI 29. ஸோ இன்னும் ப்ரைஸ் குறைஞ்சி அப்படின்னா இன்னும் PE வந்துட்டு கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. நமக்கு 24 இல்லை 25 கிடைக்க கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது என்னோட ஒப்பீனியன். சரிங்களா? பிர்லா சாஃப்ட் பற்றி ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது நம்ம கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிர்லா சாஃப்ட் பற்றியும் வந்துட்டு நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி வந்துட்டு நிறைய டிஸ்கஷன் வந்துட்டு நம்ம டீமுக்குள்ளேயே வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறதும் கிடச்சிருக்கு. ஏன்னா பிர்லா சாஃப்ட் வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட் டிசைனுக்காக ஒரு AI வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த AI மூலமாக வந்துட்டு அவங்களோட மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங்க்கு வந்துட்டு யூஸ் பண்ண போகிறதா கிளியராக அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு பிர்லா சாஃப்ட் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அவங்க கொடுத்த ரிசல்ட்டில் கூட நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டு கம்பேர் டு இயர் ஆன் இயர் அண்டு குவார்டர் ஆன் குவார்டர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா கரண்ட்டாக இவங்க நெட் ப்ராஃபிட்டாக கிட்டத்தட்ட ஒரு 161 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ EPS நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. எல்லா வகையிலையும் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதே போல் ப்ராஃபிட் லாஸ்லேயும் வந்துட்டு இயர் பை இயர் வந்துட்டு இவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லா இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத்துன்னு பார்க்கும்போது ஸோ கன்சிக்யூட்டாக வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ ஸ்டாக் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஸ்டேஜை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி ஒரு ஸ்லைட்டாக நெகட்டிவ் வந்துட்டு சேல்ஸில் இருந்தாலும் ஸோ ப்ராஃபிட் வைஸ் கம்பெனி ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. இவங்களோட சார்ட்டையும் அனலைஸ் பண்ணும்போது இவங்க வந்துட்டு திரும்ப நமக்கு ஒரு 750 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தாங்க அப்படின்னா மேபி இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இல்லைனா வந்துட்டு பெட்டர் டு லீவ் அப்படிங்கிற மாதிரி தான் விடணும். ஏன்னா P ரேஷியோலாம் கொஞ்சம் ஹையராக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வோல்டாஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ரிசல்ட் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. ரிசல்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ரிசல்ட் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஸ்டாக் மேலே போனாங்க. என்னடா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு அவங்களோட இறக்கம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட இவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது 2.62% இறக்கத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி டே முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு 3.34% வந்துட்டு இறக்கம் அப்படிங்கிறதோட முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ஸ்டாக் வந்துட்டு கண்டிப்பாக கீழே வரும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது ஆஸ்யூஷுவல் தெரியும். வோல்டாஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்துட்டு சம்மர் டைமில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. அதாவது செப்டம்பர் ரிசல்ட், டிசம்பர் ரிசல்ட்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வின்டர் ரிசல்ட்லாம் வந்துட்டு கண்டிப்பாக மோசமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வகையில் இப்போ ஒரு டிப் ஆகிறதுக்கான நேரம் வந்திருக்கு. ஸோ திரும்பவும் வந்துட்டு இந்த ஸ்டாக் ஒரு 850 அந்த ரேஞ்சில் வந்தாங்க அப்படின்னா மேபி ட்ரை பண்ணலாம். இல்லைனா டெஃபினட்டாக பெட்டர் டு லீவ் அப்படிங்கிற மாதிரி தான் விடணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ரேஞ்சில் நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஒருவேளை நல்ல லெவல் கிடைச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ மூலமாக நான் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த நியூஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஸ்டாக் பக்கம் போகாதீங்க. அடுத்ததாக வந்துட்டு அசோக் லேலண்டோட Q3 ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கோம். நமக்கு ஒரு கரெக்டான வேலையில் கிடச்சா வாங்கலாம் அப்படிங்கிற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த லெவலுக்கு வராமல் வந்துட்டு இந்த ரவுண்டுக்குள்ளேயே வந்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளாக. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது வந்துட்டு ஒரு 170 அந்த ரேஞ்சுக்கு வந்தாங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரீசெண்டாக கொடுத்த ரிசல்ட் வைஸ் ஆகுது ஏதாச்சும் ஒரு டிப் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் இவங்களோட ஃபஸ்ட்டு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அசோக் லேலாண்ட் வந்துட்டு Q3 ரிசல்ட் ஆல்மோஸ்ட் அவங்களோட ப்ராஃபிட்டில் ஒரு 61% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளியராக மென்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிசல்ட் நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு ஒரு ஏமாற்றம்
அப்படிங்கிறது கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கொடுத்துற ஹைலைட் வந்துட்டு பேஸ்ட் ஆன் இயர் ஆன் இயர் மட்டும்தான். ஓகேங்களா? நம்ம குவார்டர் ஆன் குவார்டர் பற்றி நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ரெவென்யூ கிட்டத்தட்ட இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 3% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 9,200 சம்திங் தான் கொடுத்துருப்பாங்க. எபிட்டா அப்படின்ட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40% இருக்குது. ஸோ கரண்ட்டாக வந்துட்டு ஒரு 1,114 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்கு. ஸோ எபிட்டா மார்ஜின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 12% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. போன டைம் வந்துட்டு ஒரு 8.8 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதே வந்துட்டு இவங்களோட குவார்டர் ஆன் குவார்டர்னு பார்க்கும்போது போன குவார்ட்டரில் சேல்ஸ் பாருங்களேன், கிட்டத்தட்ட 11,429. ஸோ ஓவராலாக இதை வச்சு பார்க்கும்போது இவங்களோட ரெவன்யூவில் வந்துட்டு கண்டிப்பாக டிப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்துட்டு கரண்ட்டாக கிட்டத்தட்ட 9,273 கோடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் போன குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 11,429 கோடி சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ சேல்ஸ் வைஸ் வந்துட்டு கம்பெனியில் ரீசெண்டாக நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு இறக்கம் அப்படிங்கிறது வரும். ஒருவேளை நாளைக்கு இறங்கலைனா கூட மெதுவாக வந்துட்டு திரும்பவும் நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அதை விடவும் கீழேயும் போகக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேஸ் வந்து கீழே ஸோ இந்த ஒரு ட்ரெண்டில் வந்து டச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத இந்த ஸ்டாக்கில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக தான் மேலே ஏறுவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்டாக். அவ்வளோ சீக்கிரம் மேலே ஏற மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப கன்சாலிடேட்டாக வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கிற பங்குகள் இதெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி லெவலில் கிடச்சி அப்படின்னா டெஃபினட்டாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னென்னலாம் பேசணும்னு நினச்சனோ அது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனலைசஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறது சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.